இல்லையா, அதனால ஃபங்க்ஷன் இங்க வச்சு சொல்றாரு. ஐயருக்கு பிரியாணி வேற சாப்பாடு. ஐயா பிரியாணி சாப்பிடுறாரு. அவனா தண்ணியை சாப்பிடுவாங்க. மன்னர் அவர்களே, அமைச்சரே, என் தங்கச்சிக்கு வயதுக்கு வந்து விட்டால் சடங்கு வச்சு மஞ்சள் நீரட்டு விழா இரண்டையும் சேர்த்து செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். இன்றைய நன்னாள் இதுவே பொன்னாள் என்று வைத்திருக்கிறார்கள். விழாத்தரமை அனைத்தும் உங்களுடைய தலைமையில் இருக்க வேண்டும். எந்தவன் தாழ்ந்தவன், ஏழ்மையானவன், பணக்காரன், எந்த குடும்பத்தை சேர்ந்தவன், குலத்தை சேர்ந்தவன் பாகுபாடு இருக்கக்கூடாது. அனைவருக்கும் சமப்பந்தி விருந்து கொடுக்க வேண்டும். புரிகிறதா? அனைவருக்கும் அழைப்பு கொடுங்க. விழா சிறப்புரை இருக்க வேண்டும். சூத்து நாய் நினைக்கிறேன். உண்மையை சொன்னா உள்ளத சொன்னா ஒரு நல்ல உடம்பு நோப்பலான்னு பாடு. அனைத்து நிகழ்ச்சிகளும் இந்த அமைச்சர் பொறுப்பிலே நடக்க வேண்டும். தங்கச்சி வயசுக்கு வந்தா நமக்கு என்ன, வராம போனா எனக்கு என்ன, அதுவும் அனைத்தும் என் தலைமையிலே நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார். விடலாமா? எப்பொழுது காலங்கள் வரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தது. எனக்கு கேட்ட நேரம் தகுந்த நேரம். காலம நேரம் கூடி வரும் பொழுது கச்சிதமாக முடிக்க வேண்டும். கச்சிதமாக முடிக்க இந்த சத்தியமை நாட்டை ஒரு அமைச்சர் என்று மாறாமல் செருப்புக்கு சமம் என்று கொடுத்தார். இப்பொழுது யாரை சந்திக்க போகிறேன்? யாரு? கச்சளையை அழைக்க போகிறேன். கச்சளையை சந்தித்தால் கச்சிதமாக உடைத்துடுவார்.
வரும் சொற்களைக்கும் சொல்லழகு பார்க்கும் பார்வையிலே போதை ஏற்றும் பாடுவானம் பாடி நான் யார் என்று தெரியவில்லையா? என்னடா இவன் புதுசா வந்திருக்கிறா? ஆறா பாரா யாருன்னு தெரியலன்னு நினைக்கிறீங்க? நான் யார் தெரியுமா? கையில காசு இருந்தாத்தா இல்லைன்னா தாவு சீய சேர்ந்ததுதான் இந்த தாசி கற்கள். அப்படி இருக்கும்போது இந்த ஊருக்கு வந்த நேரத்துல இருந்து ஒரு கிராக்கி கூட வரவே இல்லை. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. யாரும் ஏங்க ஏங்க நீங்க வரீங்களா? வர மாட்டீங்களா? ஏன் இந்த ஊர்ல ஒருத்தர் கூட ஆம்பளைங்களே கிடையாதா? ஏங்க வந்து கூப்பிடுற யாரும் வராதுன்றீங்களே. நீங்க எல்லாம் ஓசிலேயே ஒளியும் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. அதுதான் முடியாது ராஜா. தலையாட்டினா கூட கையில காசு இருந்தாவா இல்லைன்னா ஓசிலே ஒளியும் பார்க்கணும்னு பாக்குறீங்களா? ஓசில வந்து கட்டா உறிஞ்சு குடிங்களுக்கு தெரியாதா? சரி சரி இப்படியே பேசி கொண்டிருந்தா என்ன சேர்த்து தெரியாது. என் மாமா போனாரு. அவன் எப்போ வருவான் என்ன எதுன்னு தெரியல. ராக்கி கொண்டுட்டு வருவானா இல்லையா ஒண்ணுமே தெரியலையே. மாமா எவ்வளவு நேரம் தான் அவனுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறது. யோ இந்த ஊர்ல வந்த நேரம் ஒரு கிராக்கி கூட வரலையா? அது என்ன எதுன்னு தெரியல. ஒரு கிராக்கி ஆளை காணும். ஏயா ஒழுங்கா அட்ரஸ் கொடுத்தியா இல்லையா? என்ன அட்ரஸ் கொடுத்த? 9ஆம் நம்பர் தெருவு. 9ஆம் நம்பர் தெருவு. 9ஆம் நம்பர் வீடு. 9ஆம் நம்பர் வீடு. பின்னாடி வந்தா காட்டுவா. முடிஞ்சிடும். நம்ம வீட்டு பின்னாடி காட்டுவா மருங்க. ஓ ஓ ஓ அக்கு அவனுக்கு. டேய் மாமா ஏண்டா இங்க பாருடா. ஒரு கிராக்கி ஆளை காணோம். நீ போய் கிராக்கி பிடிச்சிட்டு வர. என்னாச்சுடா? நான் எங்க தெரியுமா போனேன்? இப்படியே நம்ம பழுப்பு போச்சுடா. என் வீட்டு அடுப்புல பூனை தாண்டா தூக்குது. பாலா பொங்கிக்கிட்டு இருந்த அடுப்புல நான் சொன்னது அடுப்பு எரிக்குமே சாப்பிட செய்யணுமே அடுப்பு. அந்த அடுப்புக்குள்ள பூனை தூங்குது கிச்சன் ரூம்ல. ஆமா இப்படியே தூக்கிக்கிட்டு இருந்தா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு நீயே நாடும். ஏண்டி தேவடியா நான் யாரு உனக்கு?
மாமா டாபர் தானே டாபர் மாமா கூட்டி குடுக்குற டாபர் WMA கூட்டி குடுக்குற டாபர் தானே ஆமா எனக்கு நீ கப்சுன்னு குத்தாதான் நான் உனக்கு கிராக்கி பிச்சாந்து விட முடியும் ஏயா உனக்கு எவ்வளவு 5000 ரூபாய் ஒரு கிராக்கி பிச்சாந்து விட்டுறல நீ 4000 ரூபாய்க்கு எனக்கு 1000 ரூபாய் கொடுத்தோன்னா ஏயா அத நீயே எடுத்துக்க வேண்டியதானே இந்த மாதிரி உனக்கு கிராக்கி பிச்சாந்து விட்டு நீ 4000 நீ எடுத்துக்கோ 1000 ரூபாய் நான் எடுத்துக்கன்னு சொல்ல வேண்டியதானே இப்பலாம் யாரையா கேட்க போறாங்க நாடக பிச்சோட 1000 கிராக்கி எடுத்து விடு காக்க விடுது ஏன் பொறுப்பு டோக்கன் போட்டு வீடியோ ஓட்டாது என்ன கவனிக்கணும் என்ன கவனிச்சு எங்க தெரியுமா எங்க இருக்கறாங்க காஞ்சி காமாட்சி ஆமா என்ன கவனிச்சா இன்னைக்கு பாத்து எங்க இருக்கற பத்தியா காஞ்சில ஓஹோன்னு கோபுரம் கட்டி இருக்கறாங்க ஓஹோங்கறா அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி ஆமா நான் கூட்டி வச்ச அவளை காசி விசாலாட்சி யார் கூட்டி வச்சிட்டு நான் டாபர் மாமா வேலை பார்த்தேன் அவளுக்கு எல்லாம் பெரிய 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 இடத்துல இருக்கிறாங்க அவங்க என்ன கவனிச்சாங்க அதனால நான் பெரிய இடத்துல தூக்கி வச்சேன் நீ என்ன கவனி யோ யாராருக்கோ எப்படியோ கவனிச்சாங்க கேக்குறீங்க யோசிக்கு போய் வச்சிருக்கேன் யோ நானும் தான் இருக்கிறேன் எனக்கு எப்பயா தூக்கி வைக்க போறேன் இருமா பொண்டாபுரம் மல்லில தூக்கி வச்சிடுறேன் ஏன்டா காலியா இருக்குதா என்ன அங்கதான் காலியா இருக்கு பாரு மாமா யோ இப்படி போச்சுட்டு எப்படிதான் என் கதை என்ன என்னவா உன் ரேட்டு சொல்றதானே ஏன் ரேட்டா ரேட் சொன்னா வருவாங்களா வருவாங்களாவா ஏன் சரியா மாறி விடுவோம் ஏய் அப்படியா இது தெரியாத போச்சு மாமா என் ரேட்டை சொல்றேன் சொல்லு என்ன ரேட் வேணும் சொல்லு ஏய் ரேட் என்ன தெரியுமா பட்டு புடவையை தொட்டா பக்கத்துல வந்து 2000 ஆமாடியா ரேட்டு தூக்கினியா யோ நீ ரேட் எப்படி தெரியுமா ஒல்லி ஒல்லி உள்ள இருக்க மாதுளை பழம் ஆப்பிள் பழம் ஆரஞ்சு பழம் மாம்பழம் அத பார்த்தா பாயத்தை மட்டும் கேட்காத 4000 2 ஆப்பிள் இருந்து ஒரு ஆப்பிள் நாயத்தை ஒரு ஆப்பிள் யார் சரி சொல்லு மாதுளை பழம் வேற இருக்குதியா அதெல்லாம் அத பார்த்தா 4000 ஆமா இது ரேட் பத்தல இது பத்தலையா யோ பத்த வட்ட பாவல தொட்டா
வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா சொல்லுமா அம்மா பாவாடை இருக்கே வட்ட வட்ட பாவாடை அத பார்த்தா 5000 வட்டத்துக்குள்ள வட்டத்தை பார்த்தா 6000 ஆமாய்யா வாங்க சார் செவடியா ஏலம் ஆரம்ப விலை 6000 ரூபாய் 6000 ரூபாய் கேட்கறவங்க கேட்கலாம் போனா வராது பொழுது வெஞ்சா கிடைக்காது நாடகத்தை முடிச்சு காலை நாங்க வீட்டுக்கு போயிடுவோம் சார் செவடியா ஏலம் எவ்வளவு தெரியுது சார் 50000 அவங்க தான் 6000 ரேட்டு 6000 மேல தான் கேட்கணும் கேட்கறவங்க கேட்கலாம் சார் ஏலம் யாரும் கேட்கலையா அப்புறம் மாமா அது மட்டும் இல்ல அதுக்காகத்தான் இவங்களுக்கு ஒரு பிக்சட் ரேட் பிரைஸ் பண்ணிருக்கியா அத சொல்றேன் நான் யாருக்கு போயிரணும் யாருக்கா யோ அதெல்லாம் சொன்னா இங்க இருக்கிறவங்க வர மாட்டாங்க அதனால தான் நான் அது சொல்லல சரியா இருந்தாலும் சொல்லி பார்க்கலாமே யாருன்னா ஒருத்தர் 2 பேர் வருவாங்களே அப்படின்னு சொன்னேன் யோ இங்க பாரியா உட்காந்து நிக்கிறாங்களே சின்ன சின்ன பசங்க இவங்களுக்கு எல்லாம் நிக்கிறாங்க பாரு 3 பேரு இருக்கிறாங்களே இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களுக்கு எல்லாம் 500 ரூபாய் மாமா 500 ரூபாய் இவங்களுக்கெல்லாம் இந்த வயசான பெருசுங்களுக்கெல்லாம் எவ்வளவு அத பாரு 1000 ரூபாய் மாமா அட போ அப்படியே என்னய்யா அறியாத பசங்க யங் பாய்ஸ் யூத் பாய்ஸ் இவங்களுக்குலாம் ரேட் 500 ரூபாய் இந்த வேசம் தாத்தாங்க போய் 1000 ரூபாய் போடுறேன் விஷயம் இல்லாத பண்ணலையா நான் சொன்ன இந்த சின்ன பசங்கள்லாம் அவங்களுக்கெல்லாம் எதுக்கு தெரியுமா 500 ரூபாய் யோ அவங்க எல்லாம் கோவில் ஜெனரேட்டர் சாமி ஊர் சுத்து பத்தியா அப்ப விக்கிறாங்க அந்த ஜெனரேட்டர் மாதிரி ஒரே ஒரு வாட்டி இழுத்து விட்டா போதும் அது ஸ்டார்ட் ஆயிடும் அதனால வரத்தும் தெரியாது போறதும் தெரியாது அதனாலதான் உங்களுக்கு 500 ரூபாய் அப்ப வயசான தாத்தா எல்லாம் எட்டாயிர மோட்டு மலைக்குது ஆயில் இன்ஜின் அந்த ஆயில் இன்ஜின் என்ன பண்ணுவாங்க சாட்டு போட்டு கிளம்ப மாட்டாங்க சாட்டு போட்டு கிளம்ப அப்படி தட்டி விட்டா பொழுது விடிய வரைக்கும் ஓடிட்டு கிடக்கும் அதனாலதான் உங்களுக்கு 1000 ரூபாய் இப்ப புரியுதா அப்புறம் நீ தான் சொல்லணும் ஏண்டா இப்படி இருந்தா எப்படிதான் ஏண்டா அடுப்புலயே பூனை தூங்குது நம்ம மாமா எங்கடா பண்ணாரு மாமா அமைச்சர் மாமா ஏண்டா 6 மாசம் ஆகுது அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது எங்கதான் போறாரு எங்கதான் வராருன்னு தெரியல சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் அவரை போய் பார்க்கணும் இல்லையா அவர் வந்தா சந்திக்கலாம் என்று வந்தால் அருகாமையில் ஒருவன் அமர்ந்து கொண்டிருக்கிறான் யாருங்க தண்டலுக்காரா அடுத்த வாரம் சேர்த்து கட்டுறோம் போய் வாங்க என் கொண்டாடிக்கணும் ஏறி வேலை காசு போடல அதே எண்ணத்திலே இரு தம்பி மாமா மச்சான் வாயில வச்சான் என்னுடைய மனைவி அந்தரங்க காதலி யாரு கச்சலாய் அமைச்சர் மாமா அவளுடன் ஓடி வந்திருக்கின்றார் மாமா ஒருத்தர் அவளோட ஓடி வந்து அவளோடவா புரியாடா இல்லையாப்பா அவளோட எந்த மாமாவை சொல்றேன் வந்திருக்கிறாரா எக்கடா அவர் வந்திருக்கிறாரு அவர் நான் இதுக்கப்புறம் கூட்டி என்னக்கா எனக்கு வேலை கிடையாது நான் போய் வரேன் மாமா மச்சான் வாயில வச்சான் போடா 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 ஆன்சடா சரி கிராக்கிட்டாடா கழிச்சு வந்திருக்கீங்க ஒரு சந்தோஷமே கிடையாது செந்தமரை வந்திருக்கீங்க முகத்துல
அப்படியே வாடி வதக்கி போயிருக்கேன். என்ன காரணம்? கச்சலை, என்னங்க? நான் என்னவென்று உரைக்கிறேன், என்ன சொல்வதென்று என்ன நடந்ததோ அதை சொல்லுங்க. உங்க முகம் என் மனமோ வேதனைப்படுகிறது. உங்க மனசுக்கு வேதனை வேதனைப்படுகிறது. ஏன் ராஜா, நான் இருக்கும்போது உங்க மனசு வேதனைப்படலாமா? இந்த கணவனுக்கு ஒரு துன்பம் என்றால் யாரை சார்ந்தது? இந்த மனைவி தாச்சாரும், மனைவிக்கு ஒரு துன்பம் என்றால் யாரை சார்ந்தது? இந்த கணவரை தாச்சாரும். இந்நாட்டு இளவரசன் இருக்கிறான் அல்லவா தத்துவம். வேறொரு அறியக்கூடிய சபைதனில் இந்த அமைச்சர் கரத்தால் என்ன உரைச்சாவே? என்னை பார்த்து இட்டக்கால் செருப்புக்கு சமம் என்று உரைத்தார். ஐயோ ஐயோ ஐயோ. அப்புறம் நான் காலாளின வேலையை தான் செய்யக்கூடிய என்று உரைத்தார். அதையால் ஓடி வந்து அவனோடு மாமா, நீங்க என்ன ஒரு சும்மாவா விட்டுட்டு வந்தீங்க? ரைட் ஓடி லெஃப்ட் ஓடி வச்சு வாங்கிக்க வேண்டியதானே? அதை விட்டு இங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க என்ன? ஆகையால் நான் ஒரு சூழ்ச்சி நாடகம் எழுத போகிறேன். சூழ்ச்சி நாடகம் எழுத போறீங்களா? என்ன மாமா அது? மாமா, அவ்வளவுதானே? சூழ்ச்சி நாடகத்தில் நான் தான் மாமா கதாநாயகி. நீங்க கவலையா படாதீங்க. என்கிட்ட சொல்லிட்டீங்க இல்லையா? ஆவது பெண்ணால், அழிவது பெண்ணால், சாவது பெண்ணால், சகலமும் பெண்ணால். இதோ இருக்கிறதே இந்த விரலால் ஒரு வீட்டுல விளக்கு ஏத்தவும் முடியும். இதே விரலால ஒரு ஊரையே கொளுத்தவும் முடியும். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல மாமா, நீங்க கோடு மட்டும் போடுங்க, நான் ரோடே போறேன். நீங்க விரல மட்டும் காட்டுங்க, நான் ஊரையே அபாசம் ஒரு விட்டு போடுங்க. பைபாஸ் ரோடே போட்டுறேன் மாமா. கச்சலை, மாமா, இந்த நேரத்தில் உன்னை பார்க்கின்ற பொழுதுதான் எனக்கு எவ்வளவு கஷ்டத்தை விடுங்க, கஷ்டம் கிட்ட சந்தோஷமா இருக்கு மாமா. கச்சலை, மாமா, போல பொண்ணு யாரடி? உங்கள் மீது அளவு கடந்து ஆசை இருக்குதுங்க. ஆமாங்க, உங்களை பத்தி சொல்லுங்க, சொல்லிக்கொண்டே இருக்கலாங்க.
இந்த கட்டி இல்லையா இனிமே போக போக இந்த கத்தி நாட்டத்தை நீங்க பார்க்க தானே போறீங்க. கவலை விடுங்க. நீங்க சொன்னதை ஒவ்வொரு திட்டமா சொல்லிட்டு வாங்க. ஒவ்வொன்றா நான் நிறைவேற்றிட்டு வருமாமா. நான் சொல்லும்படி செய்து முடித்தால் அடையலாம் இந்த சத்தியம். அது ஆகட்டும். எப்படி வரணும்? நான் எங்க வர வேண்டிய எப்படி வரணும்? இந்நாட்டு இளவரசி இருக்கிறாள் அல்லவோ முத்தழகி. மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற போகிறது. சரி. ஆகையால் நீ நாட்டியமாடக்கூடிய ஒரு மங்கை போல் வர வேண்டும். மஞ்சள் நீராட்டு வர வேண்டும். அவ்வளவுதானே. நான் சந்திக்கலாம். சரிங்க. நிலவை விட்டு வானம் இருந்தாலும் கடலை விட்டு அலை இருந்தாலும் இந்த கட்டளையை விட்டு ஒரு பொழுதும்
பத்து